வணக்கம். ஏகியூப் டிவி தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலின் அன்பு நேயர்களே, ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 1, 2026 வரை உள்ள இந்த வார மேஷ ராசி வார ராசிபலனை இப்போது பார்க்கலாம். இந்த வாரம் சூரியன் கடக ராசியில், செவ்வாய் ரிஷப ராசியில், புதன் ஜூலை 30 வரை மிதுன ராசியிலும், ஜூலை 31 முதல் கடக ராசியிலும், குரு வாரம் முழுவதும் கடக ராசியிலும், சுக்கிரன் வாரம் முழுவதும் சிம்ம ராசியிலும், சனி வக்ர நிலையில் மீன ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் பயணம் செய்கின்றனர். மேலும் இந்த வாரத்தின் 2 முக்கியமான கிரக நிகழ்வுகள் சிம்மத்தில் சுக்கிரன், கேது இணைவும், கடகத்தில் சூரியன், குரு இணைவும் ஆகும். மேஷ ராசியைப் பொறுத்தவரை சூரியன் 4ஆம் வீட்டில் பயணிப்பதால் குடும்பம், வீடு, சொத்து, வாகனம் போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. இருப்பினும் அதே இடத்தில் குரு இணைந்திருப்பதால் பல சிரமங்கள் குறைந்து குடும்பத்தில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதமும் அனுபவமும் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். வீட்டில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மெதுவாக குறையும் சூழல் உருவாகும். குரு 4ஆம் வீட்டில் இருந்தாலும் அதன் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் மீது விழுவதால் 8ஆம், 10ஆம் மற்றும் 12ஆம் இடங்கள் பலம் பெறுகின்றன. தொழிலில் புதிய சிந்தனைகள் உருவாகும். அதிகாரிகளின் பார்வையில் உங்கள் மதிப்பு உயரும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக தாமதமான ஒரு வேலை மீண்டும் முன்னேறத் தொடங்கலாம். வெளிநாடு, உயர்கல்வி அல்லது ஆன்மீகம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம். செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் சற்று வேகம் காணப்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைப்பிடித்தால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை எளிதாக தவிர்க்கலாம். வருமானம் வந்தாலும் செலவுகளும் கூடும். எனவே தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. முதலீடுகளில் அவசரம் வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட்டால் நிதிநிலை சீராக இருக்கும். புதன் ஜூலை 30 வரை 3ஆம் வீட்டில் இருப்பதால் தொடர்பு, ஒப்பந்தம், பயணம் மற்றும் தகவல் பரிமாற்றங்களில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எந்த ஆவணத்திலும் கையொப்பமிடும் முன் முழுமையாக படித்துப் பாருங்கள். ஜூலை 31 முதல் புதன் 4ஆம் வீட்டுக்கு மாறுவதால் குடும்ப ஆலோசனைகள், கல்வி, நிலம், வீடு தொடர்பான முடிவுகள் சிறப்பாக அமையும். மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். சுக்கிரன் மற்றும் கேது 5ஆம் வீட்டில் இணைந்து இருப்பதால் பிள்ளைகள், கல்வி, காதல் மற்றும் படைப்பாற்றல் தொடர்பான விஷயங்களில் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கலாம். கலைத்துறையினர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் படைப்பாற்றலுடன் செயல்படுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் உணர்ச்சிவசப்பட்ட முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. சனி வக்ர நிலையில் 12ஆம் வீட்டில் இருப்பதால் 7.5 சனியின் தாக்கத்தை பொறுமையுடன் எதிர்கொள்வது அவசியம். ஆனால் வக்ர சனியின் காரணமாக இதுவரை தடைப்பட்ட சில காரியங்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். பழைய பிரச்சினைகளுக்கு புதிய தீர்வுகள் கிடைக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள், ஆராய்ச்சி, ஆன்மீக பயணம் அல்லது தியானம் போன்றவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த வாரம் மனநிறைவு கிடைக்கும். உடல் நலத்தில் தூக்கத்தை போதுமான அளவு கவனித்துக் கொள்ளுங்கள். ராகு 11ஆம் வீட்டில் இருப்பது இந்த வாரத்தின் மிகப்பெரிய பலமாகும். நண்பர்கள், சமூக தொடர்புகள், புதிய வருமான வாய்ப்புகள் மற்றும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். புதிய தொழில் தொடர்புகள் கிடைக்கலாம். எதிர்பாராத ஆதரவுகள் கிடைத்து உங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும். பெரிய இலக்குகளை நோக்கி தைரியமாக முன்னேற இது நல்ல வாரமாக அமையும். இந்த வாரத்தில் குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம், புதிய நட்புகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம் உருவாகும். சில விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் கடைப்பிடித்தால் நல்ல பலன்கள் அதிகரிக்கும். இறைவன் மீது நம்பிக்கையுடன் செயல்பட்டால் தாமதமான காரியங்களிலும் முன்னேற்றம் காண முடியும். இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படும் வாரமாக அமைகிறது. அனைவருக்கும் இனிய வாரமாக அமைய வாழ்த்துகள்.